ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் சுத்த சன்மார்க்க உலகின் ஒருமை நிலை என்ற தலைப்பில் 6வது பாடலில் புல்லொழுக்கம் எல்லாம் புணரிடை போய் ஒழிக, நல்லொழுக்கம் ஒன்றே நலம் பெறுக, இல்லொழுக்கில் செத்தார்களெல்லாம் திரும்ப எழுந்து மனமொத்தவராய் வாழ்க உகந்து என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். நல்லொழுக்கம் அறமீறாது செய்யப்படுகின்ற செயல் யாவும் நல்லொழுக்கம். அஷ்டாங்க யோகத்தில் இமயம் என்பது விதித்தன செய்தல், நியமம் என்பது விளக்கின ஒழித்தல், நல்லொழுக்கம் என்பது அறமே. அறத்தால் தான் பொருள் விளையும், பொருளால் தான் இன்பம் அனுபவிக்க முடியும் என்பது தேவர் வாக்கு. இந்த நல்லொழுக்கத்திற்கு எதிரடையான அனைத்துமே புல்லொழுக்கம். நல்லொழுக்க அடிப்படை இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கள் பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நின்றி மறவாமை, நடுநின்று நாம் செயல்பட நம்மில் மனமடங்கும், வாக்கடங்கும், மெய்யாகிய உடம்பு அடங்கும். அடங்கும்போது ஒழுக்கம் தானாக தேடி நம்மை வரும். அதனால்தான் தேவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பார். புல்லொழுக்கமாக தமிழர்கள் கடைபிடிக்கும் அடுத்தவர் மனைவி விரும்பாமை, பொறாமை. அறம் செய்தவன் பொருளுடன் வாழ்கிறான், நாம் செய்யவில்லை என துன்பம் விளைகிறது. மற்றவரிடம் பொறாமை கொள்ளாது இருத்தல், பிறர் பொருளை விரும்பாமை, அடுத்தவர் இல்லாமை குறித்து அவரை இழிவாக பேசுதல், பயனற்ற சொற்களை பேசி அடுத்தவர் மனதை காயப்படுத்துவது, தீச்செயல் செய்ய அஞ்சுவது, தீச்செயல் செய்ய அஞ்சாது செய்வது. இந்த குற்ற யாவும் நல்லொழுக்கம் கூட கூட தீயொழுக்கம் எல்லாம் புணரிடை போய் ஒழிக என்கின்றார். அதாவது கடலில் போட்டால் காணாமல் போவது போல் ஒழிய வேண்டும் என்கின்றார் நம் குருநாதர். இல்லொழுக்கத்தில் செத்தவர்களெல்லாம் திரும்ப எழுந்து மனமொத்தவராய் வாழ்க உவந்து என்கின்றார். யார் என அறிய வேண்டில் இம்மை இன்ப வாழ்வு பெற்றவர். இவர்கள் மனித பிறப்பிலும் தேகத்திலும் கரணங்களிலும் பூணத்திலும் போகங்களிலும் குறைவின்றி நல்லறிவு உடையவர்களாய் பசி புதினி முதலிய தடைகள் இல்லாமல் உறவினர், சிநேகர், அயலார் முதலிய யாவரும் தழுவ சந்ததி விளங்க சற்குணமுள்ள மனைவுடன் விஷயங்களை சிறனால் அனுபவிக்கின்றதை இம்மை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டுமென யுவகாரண்யம் 2ஆம் பகுதியில் நம் பெருமான் குறிப்பிடுகிறார். அவர் பெருமை யாதெனில் அன்பு, தயவு, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை முதலிய சுபகுணங்களை பெற்று விடய இன்பங்களை வருந்தி முயன்று அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும் என்கின்றார். ஆக இல்லொழுக்கில் செத்தவர்களெல்லாம்
திரும்ப எழுந்து மனமொத்தவராய் வாழ்க உழ்ந்து, அதாவது இறந்தவர்கள். மனதால் அடுத்தவருக்கு துரோகம் செய்தாது தன்னால் முடிந்த உதவி செய்து செத்தவர்கள் இறந்தவர்கள் ஆவார்கள். அறத்தை வளர்க்க நம் பெருமான் எழுப்பித் தருவார் என புறத்தில் வடலூரில் எழுவார் மேடை அமைத்துள்ளார். மேலும் அகவலில் இவர்களை எழுப்ப வேண்டிய காரணம் என்னவெனில், அறம் வளர வேண்டும். அறம் வளர்ந்தால்தான் உலகம் வளரும். எனவே எழுப்ப வேண்டிய அவசியம் உள்ளது. இதனை அகவலில் இறந்தவரெல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை அளித்த அருட்பெருஞ்சோதி எனவும், இறந்தவர் எழுகவென்று எண்ணியாங்கெழுப்பிட அறந்துணை எனக்கருள் அருட்பெருஞ்சோதி எனவும் பதிவு செய்கிறார். மனம் ஒத்தவராய். காற்றின் இயக்கம் மனம். இந்த மனம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ அவ்வுயிரின் முதல் துன்பமாகிய பசியை நீக்கி எல்லோரும் மனம் இசைந்து மனம் ஒத்தவராய் வாழ்வீர்களாக என நம் பெருமான் நமக்கு ஆசி வழங்குகிறார். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.